சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குரு ஆகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 50வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 50வது பாடல். உள்ளம் உனை அல்லால் ஒன்று உள்ளவில்லை, நின்று ஒழிக்கும் கள்ளமற நீயும் கருதவில்லை, எள்ளளவும் நற்றவமோ செய்யவில்லை, நாயேன் உனை அடைதற்கு அற்றது என்ன சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்றைய பாடல். அதாவது பெருமான் கிட்ட போயிட்டு நம்மளுடைய கையாலாகாத தனத்தை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாட்டு. என்னங்க கையாலாகாத தனம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? நம்மளால் என்ன முடியும்னு நாமளே யோசித்து பார்த்தோன்னா ஒன்றுமே முடியாதுங்கிறது நமக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு காலையில் எழுந்தோன்னா தான் அன்றைய நாள் நமக்கு நிதர்சனம். எழுந்துட்டோமா, கட்டில் விட்டு வெளியில் எழுந்து நடந்தோம் அப்படின்னா தான் நம்ம கால் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. பல்லு தேய்க்கிறதுக்கு கையை தூக்கி வாயை திறக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அன்னைக்கு பெருமானுடைய கருணை நம்மக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னு வைங்க, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்போது பெருமானோடைய கருணை இருந்தால்தான் நம்ம காலால் நடக்க முடியும், கையால் வேலை செய்ய முடியும், கண்ணு பார்க்க முடியும், மூக்கு நுகர முடியும். எதுவாக இருந்தாலும் அவர் கருணை வேணும். நானாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த பாடலில் சொல்கிறது பாருங்கள். உள்ளம் நானாக எதையாவது நினைக்கணுன்னா நினைக்க மாட்டேங்குது சாமி. ஏன் அப்படின்னா அந்த வினையின் வசமாக நான் என்ன நினைக்கணுங்கிறத நீ தான் எனக்கு சொல்கிற. அப்போ நானாக ஏதாவது செய்ய முடியுதான்னா செய்ய முடிகிறதில்ல. அதே மாதிரி நல்ல தவம் அப்படிங்கிறத நான் செய்கிறேனா அப்படின்னா அதுவும் செய்ய முடிகிறதில்ல. நானாக சுதந்திரமாக செய்கிறதுக்கான ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாமே நீ தான் நடத்துகிற. ஆனால் நீயா நடத்துறியா? என் முன்னால் வந்து நின்று எப்பா நான் இப்படி தான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்கிறியான்னா அதுவும் இல்லை. நீ என்ன பண்ணுற? உள்ளுக்குள்ளால் ஒளிஞ்சு நின்றுட்டு வெளியிலேயே தெரியாத அளவுக்கு விளையாடி கொண்டு இருக்கின்றாய். இப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி சாமியை அடைய முடியும்? உன்னை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் வேலை என்னுடைய நல்ல தவம் அப்படிங்கிறத செய்யணும். அதாவது சரியை கிரியை யோகம், இது மூணும் சேர்ந்தது தான் தவம். இந்த மூணையும் நான் செய்கிறதுக்கு என் கட்டுப்பாட்டில் என் மனசும் என்னுடைய உடம்பும் என்னுடைய வாக்கும் இருக்கான்னா இல்லையே. என் வினை வசப்படி தான் எல்லாத்தையும் கூட்டி வைக்கிற, நீ தான் கூட்டி வைக்கிற. சரி, அதை வந்து மாற்றி அமைச்சு கொடு அப்படின்னா நீ வந்து ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கியே சாமி அப்படிங்கிற குறிப்பு தான் இந்த 50வது பாடல். அதாவது பெருமானுடைய கருணை இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது. நாமளாக செய்கிறோன்னு நினைக்கிறது மிக மிக அது தவறான ஒரு விஷயம். அதில் ஒன்றுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத தான் இந்த 50வது பாடல் நமக்கு சொல்லுகின்ற நிதர்சனமான உண்மையாக பார்க்கின்றோம். அப்போ பெருமானை நினைப்பதற்கும் பெருமானையே சார்ந்து இருப்பதற்கும் சரியை கிரியை யோகம் என்று இந்த தவங்களை செய்வதற்கும் பெருமானின் கருணை நமக்கு வேண்டும். அந்த கருணை இருந்தால்தான் பெருமானின் திருவடிகளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றார். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.